டீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வந்தே மாதரம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரிஃபார்ம்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், நீட் எக்ஸாம் இந்த பேப்பர் லீக்னால அதை இனிமே தடுக்கிறதுக்கான என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ண போறோங்கிறத சென்சிக்கு போய் சேரும்படி அவர் இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, எக்ஸ்ல எல்லாம் போட்டுதான். குறிப்பாக இன்ஸ்டாவை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே பார்த்தோம். திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெட்டா மன்னிப்பும் கேட்டாங்க. இல்லங்க என்னன்னு திருப்பி ஏன் தூக்கினாங்க, ஏன் மன்னிப்பு கேட்டாங்க, இதோட பின்னணி என்ன, யாரோட ஐடியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நாட்டோட பாரத பிரதமரோட ஐடியாவையே இப்படி இவங்க பண்றாங்கன்னா இதுக்கான தைரியம் எங்கேருந்து வந்தது? ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண்மணி ஒரு பாம்பு காட்டுல கடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுல ஓரமா பாம்பு, மலைப்பாம்பு பார்க்க பாவமா இருக்கே, சோவை போடுற எதுவும் சொல்லி தூக்கிட்டு வீட்டில் வச்சு வளர்த்துறேன். நல்லா வளர்ந்தது பாம்பு. கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்த பிறகு ஒரு நாள் பாம்பு சாப்பிட்றது நிறுத்திடுச்சு. இவன் கூட ரொம்ப அன்பா பழகிற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி அவள் பெட்லேயே பாம்போட தான் இருக்கும். அந்த இருக்குது. அது சாப்பிட்றது நிறுத்திச்சு. பக்கத்தில் படுக்குது, இறுக்கி பிடிக்குது, திரும்ப விடுது. இந்த மாதிரி பண்ணி இருக்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். என்னடா நம்ம வீட்டில் வளர்க்குற நம்ம நாய் பூனை மாதிரி அவள் பாம்பு வளர்த்துட்டான். ஸோ சாப்பிட மாட்டேங்குதுன்னா நம்ம வீட்டில் நாய் பூனை சாப்பிட்றேன்னா கஷ்டப்படுற மாதிரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுதுன்னு. சரி, டாக்டர் நேரில் பார்த்துட்டு, இந்த பாம்பு உன்னை சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு, அது உன்னை மெஷர்மெண்ட் எடுத்துருக்குது உள்ள நாள், அதனாலதான் பட்டினி போட்டு உள்ள தள்ளுறதுக்காக உன்னோட சைஸை பார்த்துட்டு ரைட்டு இந்த வெயிட்டை முழுங்க முடியுமா அப்படின்றதுக்காக எவ்வளோ வெயிட்டை முழுங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்குது. ஒரு நாளில் ஒரு வாரம் போச்சுன்னா நீ காலி, உன்னை முழுகிடுமா அது தூங்கும் போது அப்படின்னு டாக்டர் சொல்ற. அந்த பாம்பு தான் இந்த சோசியல் மீடியா. மெட்டாவா இருக்கலாம், அது மெட்டா மாத்திரமா எக்ஸ். இன்னைக்கு அவன் நல்லவன் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். நாம் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க பிரச்சனை தான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம ஐடியெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டா கடைசியில தலைவர் ஐடியா அடிக்கிறான். ஸோ அப்ப அவன் அந்த பாம்பு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துருக்குது முன்னாடி. ஸோ நம்மளாம் முழுங்கினா பிரச்சனை இல்லை, அப்ப தலைவரே முழுங்கலாம் அப்படின்ற மாதிரி அவனோட எய்ம் என்ன அப்படின்னா இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்றது. டு பி ஃப்ராங்க், சோசியல் மீடியா எல்லா எங்க டீப் ஸ்டேட்ன்றது வெறும்னா நீங்க எக்ஸ் ஒய் இசட். இப்ப டீப் ஸ்டேட் நீங்க சொல்றீங்க, அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கு. இந்த மாதிரியான சோசியல் மீடியா கம்பெனிஸ், பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ் எப்படி ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு பாருங்க. சோசியல் மீடியா பேன், வேற ஒரு இடமும் கிடையாது. டு பி ஃப்ராங்க், அந்த என்ன சொல்றது, ஆளுங்கட்சி சார்பா இருந்த அந்த 1971 இருந்த போது அவங்களுக்கான இடஒதுக்கீடுன்னு ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறமா ஒன்ன மாத்தி இங்க என்ன பண்ணானுங்களா, கரப்பாம்பூச்சி, பல்லி, என்னென்ன கருமம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இதே மாதிரி தான் அங்கேயும் இது மாதிரி அதை கூட இதை போட்டுன்னு மாத்திட்டே வந்தானுங்க. அப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க அந்த ஆட்சி மாற்றம் ஷேக் ஹசீனா வெளில வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாருங்க. சோசியல் மீடியா பேன், அது மாத்திரம் தான் ஒரே கடைசி ஆயுதம். சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. பேன் பண்ண உடனே அமெரிக்கா நேரம் உள்ள வந்தது. அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் உள்ள வந்தது. ஷேக் ஹசீனாக்கு எதிராக ராணுவம் திருப்பி விடப்பட்டது. ராணுவம் 45 நிமிஷம் காரிடார் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த அம்மா இங்க இந்தியாவில் வந்துருச்சு. இப்ப டிசம்பர் மாசம் போறேன்னு சொல்லுது. ஸோ இப்ப என்ன ப்ராப்ளம் வந்தது? கடைசியா என்ன ஆயுதம்? சோசியல் மீடியா பேன், வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற என்னடா சாதாரணமா ஒரு விஷயமே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றீங்களா? கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எடுத்து படிச்சு பாருங்க என்ன நடந்ததுன்ட்டு. பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றத்துக்கு எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி போராட்டம் வரும், எல்லாம் போகும். கடைசியில் சோசியல் மீடியா பேன் பண்ணுவாங்க. பேன் பண்ண உடனே அமெரிக்கா உள்ள வரும். திட்டு பசங்க இதே வேலை எல்லா ஊர்லயும். எல்லா ஊருக்கும் பிரச்சனை வருது. இந்த மோடி அவர்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்காக அமெரிக்கா முடிவு செய்து விட்டது. அதோட கடைசி ஆயுதமாக தான் இந்த பிளெக்சிங். அதாவது பாம்பு அளவு பார்க்குது, இது பண்ணி பட்டினி கிடக்க போகுது, அவ்வளவுதான். மற்றபடி ஆட்சி மாற்றத்திற்காக தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த காரணம் சொன்னாங்க. என்னது ஏன் நீக்கினங்கிறதுக்கு ஒரு காரணம் அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஆகிறது பிரைம் மினிஸ்டரோட அக்கௌண்ட், ஒன் ஆஃப் த ஹை ப்ரொஃபைல் அக்கௌண்ட். அதுவும் இல்லாம ஹைலி ஃபாலோட் அக்கௌண்ட். நீங்க குப்பன சுப்பன அக்கௌண்ட் கிடையாது, நிறைய பேர் பின்தொடரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட். உனக்கு சோறு போடுற ஒரு அக்கௌண்ட்னு வச்சுங்களேன். டு பி ஃப்ராங்க், இங்க 600 கோடி ரூபாய் லாபம் மாத்திரம் பாக்குறான். 3000 கோடி ரூபாய் பிசினஸ் அவனுக்கு, மெட்டாவுக்கு, இன்ஸ்டாகிராம்ல. ஓகேவா? அதுல 600 கோடி ரூபாய் லாபம் மாத்திரம் பாக்குறான். அந்த 600 கோடி ரூபாய் லாபம் பாக்குறதுல ஒரு முக்கியமான அக்கௌண்ட் இருக்கு. அது முக்கியமான அக்கௌண்ட் பிரைம் மினிஸ்டரோட அக்கௌண்ட்.
அந்த அக்கௌண்ட் அவன் கை வைக்கிறான்னா அது வந்து உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா உனக்கு? இல்ல விஷயம் என்னன்னா அவ்வளோ கேவலமான அல்காரிதம் யூஸ் பண்றியான்னு தான் கேட்கணும். சரி, சைல்ட் அபியூஸ் வீடியோஸ்லாம் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு. அதை தூக்க வக்கு இல்லை உனக்கு. கிளிக் பண்ணா டெலிகிராம் பாயிண்ட் ஆகுது, அக்கௌண்ட் ஹேக் ஆகுது. எவ்வளவு கேசஸ் பாக்குறோம் நம்ம பாத்துருப்போம். இதே அதெல்லாம் வச்சிருக்கேன். என்ன நான் முடிச்சிடுறேன், சோஷியல் மீடியா இல்ல இதை முடிச்சிடுறேன் நான். இதெல்லாம் உன்னால ஆட்டோமேட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தூக்குனியே செவ்வாழை, இது ஏன் கை வைக்கலாம்னு தான் கேட்கிறோம் நம்ம. ஓகேவா? குழந்தைகள் துன்புறுத்தக்கூடிய வீடியோக்கள், பாலியல் ரீதியான வீடியோக்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல உலா வருதா இல்லையா? அது ஏஐ வீடியோ இருக்கா இல்லையா? எக்ஸ்ல இருக்கா இல்லையா? நீங்க எக்ஸ விடுங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்கு? அதெல்லாம் உங்க மேல கை வைக்க முடியல. இந்தியாவுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டு பாருங்க. என் அக்கௌண்ட் நான் 10 காட்டுறேன். இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவை பெருமைப்படுத்தும் விதத்துல ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணி போட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி பாருங்க. அப்ப மாத்திரம் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து உள்ள திணிப்பான். இதே அறகுறையா இருக்கக்கூடிய ஏதாவது இருந்ததுன்னா அது டீப் ஃபேக்கா இருந்தா கூட பரவாயில்ல, அது நொட்டு வரவர் கேட்டா இது வந்து என்ன சொல்றது, ஸ்டாண்டர்ட், கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு இவனுக்கு தேவையானபடி கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் மாத்திட்டு கேட்டா இந்தியாவில் இது ஏஐ கண்டென்ட் பேண்டு, ஏஐ கண்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கொண்டு வரான்ல. போய் நான் எதுவுமே சொல்ல, அவங்கவுங்க வீட்டில் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு சைடு மாத்திரம் தான் பார்க்குறோம், இன்னொரு சைடு டார்க் சைடு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஆனா இதே இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டீங்கன்னா, பாரத பிரதமருக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டீங்கன்னா அவன் சொல்றான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. இல்ல நம்ம பார்த்துருப்போம், இந்த விக்கிபீடியா பிரச்சனை வந்துச்சு. நம்ம நாட்டுக்கும் விக்கிபீடியாவுக்கும் பிரச்சனை வரப்ப முன்னாள் விக்கிபீடியாவோட ஃபவுண்டர் வந்து சொல்லியிருப்பாரு, ஆமாங்க இது முழுக்க அந்த லெப்ட் போன்ற இடதுசாரிகள் தான் இதுல ஆக்குபை பண்ணிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இந்தியாவுக்கு எதிரான இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோசியல் மீடியா எல்லாமே அப்படிதானா? ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி தான் ப்ராப்ளம். அவன் சொல்றதுதான் கேட்கணும், அவன் சொல்ற ஆளுங்களை தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுங்க, ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. இதே இந்தியாவை பெருமைப்படுத்துற மாதிரி போடுங்க, எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ப மட்டும் அப்ளை ஆகும். அதுக்குதான் நாங்க ரொம்ப நாளா தலப்பாடு அடிச்சுக்கிறது. பார்த்திருப்போம் இன்ஸ்டாகிராம் வீடியோ மோடி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. வீடியோ போடுறப்ப 303 மில்லியன் ஒரு நாள்ல. சோ சம்திங் ஏதோ இருக்கு. ஆஹா, இவருக்கு வந்து இந்த மாதிரி நடுவுல இடைத்தரகள்லாம் வேணாம், நான் நேரா போய் பேசுறேன், என் பசங்க கேட்பாங்கடான்னாரு. முடிஞ்சு போச்சு, பசங்க கேட்டாங்க. அன்னையோட அவன் முகத்தர கீஸ்டர். அதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சாரிங்க அப்படின்ட்டு. அதாவது சீப் எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று. ஜென்சி புரட்சி நேபாளிலயோ அப்புறமா பங்களாதேஷ்லயோ இல்ல ஸ்ரீலங்கையில நடக்கலாம். இந்தியால நாம பெரும்பான்மையான மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அந்த அமைதிக்கு ஒரு விலை இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஏடாகுடம் பூச்சி சொறி மாதிரி போராட்டம் பண்ணின்னு, ஓகேவா, இது மாதிரிலாம் ஓரளவுக்கு தான் லிமிட். எல்லாமே திரும்ப வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்றது. பெரும்பான்மையான மக்கள் அமைதியாக இருப்பதுக்கு காரணம் அவங்க அரசாங்கத்தின் பின்னாடி நிற்கிறார்கள். நீ போராட்டம் பண்றிய, நாங்க போராட்டம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? நீ என்ன எதிர்பார்க்கிற? மோடி கவர்மெண்ட் விழணும்னு நினைக்கிறியா? மோடி கவர்மெண்ட் விழணும்னு ஒரு 2% நினைச்சு அந்த போராட்டம் நீ பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 98% பின்னாடி நிக்கிறான். இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா இந்தியா என்ன நிலைமையில போகும்னு எல்லாருக்கும் தெரியும். வளர்ச்சியில இருந்து எல்லாமே வீழ்ச்சியில போய் முடியும்னு தெரியும். அவன் சொத்துகள் சூறையாடப்படும் நல்லாவே தெரியும். He is the only man standing between American deep state and India, Indian people. அவர் தான் நிக்கிறாரு, அவர் தான் காப்பாத்துறாருன்னு இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சோசியல் மீடியால இன்னொரு பிரச்சனை வரப்ப நம்ம பார்த்துருப்போம், இந்த கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆபீசர் வேணும், எங்களோட குறைகள் இங்க என்னென்ன தப்பு நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ஆபீசர் வந்து டெல்லியில இருக்கணும். அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டேட்டா இங்க இருக்க முடியாது. ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு மேல அதெல்லாம் அதுக்கான கேஸும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்றேன். இப்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற பேர்ல பேன் பண்ண வைப்போம். பேன் பண்ண வச்ச உடனே ஒரு மாணவர் புரட்சின்னு ஒன்று கொண்டு வருவோம். ஆர்டிபிஷியலி மேனுஃபேக்சர்டு ப்ரொடெஸ்ட், ஆர்டிபிஷியலி இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டெலெக்சுவல்ஸ். இவன்லாம் இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. இவன் யார் என்ன இழவுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? இது சொல்றது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இவன் வந்து பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான். நான் சுருக்கமா சொல்றேன்னா, ஒரே நாள் அமெரிக்காவில் வந்து கோவிடுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறமாலாம் வந்து வேக்சின் போட்டால் தான் வெளில போக முடியும் தெரியுமா? விசா கொடுக்க மாட்டான் அமெரிக்காவில். ஜென்ரலா விசா வேணும்னா நீங்க வேக்சின்லாம் போட்டு பெருசா லிஸ்ட் எடுத்துமே நொட்டணும், அப்பதான் இவர் விசா கொடுப்பாரு. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. டைஃபாய்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி 10 நாளா டைஃபாய்டு வந்து நாக்கு பூச்சி மாதிரி 5 மணி நேரத்துல டைஃபாய்டு சரியா போச்சா?
5 மணி நேரம் கழிச்சு உனக்கு விசா, இவன் அமெரிக்கா போயிட்டான்னு சொல்றான். 5 மணி நேரத்துல டைஃபாய்டு வந்தவன எப்படி நீ ஃபிளைட்ல ஏத்துன? அந்த ஃபிளைட்ல இருக்கிறவங்க மத்தவனுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? செலிப்ரேஷன்லயே நம்ம பார்த்தோம் டைஃபாய்டு இருந்தா இல்லையா? அததாங்க கேக்குறேன். அப்ப அமெரிக்கா போய் புழுதா? அப்ப அமெரிக்காவும் இவங்க கூட இருக்காங்களா? அமெரிக்காவோட கவர்மெண்ட் சரி, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி மத்தவனெல்லாம் கையில விலங்கு மாட்டி கூட்டின்னு வந்து உள்ள விடுறிய, டைஃபாய்டு வந்தவன ஒரு சாதாரண ஃபிளைட்ல ஏத்தி போறதுக்கு உனக்கு ஜுரம் இருந்தாலே ஏத்த மாட்டேன் ஃபிளைட்ல. கோவிடுக்கு அப்புறமா ஜுரம் வந்தா ஏத்தக்கூடாதுன்னு இருக்குல்ல, ஹை ஃபீவர் இருந்தா ஏத்தாத, அவனை என்ன செக் பண்ணு, அவனை ட்ரீட்மெண்ட் கூட. அப்புறம் ஃபிளைட் எவ்வளவு பேர் ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் பண்ண, வேக்சின் போடாதவன் எவ்வளவு பேர் இது பண்ணி விட்ட நீ. அதுல நீ சொல்ற வேக்சின் தான் போடணும்னு சொல்லி பண்ணியா இல்லையா? பிரச்சனை விசாவே கிடையாதுன்னு சொன்னியா இல்லையா? நல்ல வேலை நான் அவன் சொன்ன வேக்சின் போடல. சுருக்கமா சொல்றேன், தண்ணி கூட விஷமும் இருந்தது இல்ல, எவ்வளவு பேர் செத்தான், இனிமேல் எவ்வளவு பேர் சாவறதுக்கு இருக்கு அவன் சொன்ன வேக்சின் போட்டு அவன் ஊர்ல. சோ இதெல்லாம் பண்ணிடல. டைஃபாய்டு 5 மணி நேரத்துல சரியா போச்சா? இப்ப டைஃபாய்டு வந்தவரால அமெரிக்கா உள்ள விடுறதுக்கு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அந்த விசா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். சோ அப்ப யாரு பின்னாடி இருக்கா? சோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அமெரிக்கா தான் பதில் சொல்லணும். சோ ஆட்சி மாற்றம் உங்களுக்கு எண்ணம், ஆனா அமைதியா இருக்கக்கூடிய பெரும்பான்மை திரண்டு எழுந்தான்னா, அப்ப இந்தியாவில அந்த மாதிரி ஒரு திரண்டு எழுதுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவான், பாரு இந்தியா வந்து வாழ தகுதியற்ற நாடு, போராட்டம் டெய்லி நடக்குது. சோ வளர்ச்சி விகிதத்தை குறைக்க வேண்டும். இந்தியா வந்து 6.6 இருந்து 7% வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சியை கொண்ட நாடு, பெரிய பொருளாதாரத்துல. இன்னைக்கு நம்ம எல்லாமே சுயசார்பை நோக்கி நகர்ந்து, ஆத்மநிர்பர் பாரத், ஆத்மநிர்பர் எல்லாத்தையுமே சுயசார்பில் போயிட்டு இருக்கோம். ஸோ அவன் ஊர்ல போய் மருந்து வாங்கணும்னா பெரிய கியூ நிக்கணும். ஒரு சர்ஜரி பண்ண 2 மாசம் வெயிட்டிங் டைம். நான் காலையில புக் பண்ணி சாயங்காலம் வந்து எனக்கு டாக்டரை பார்க்க முடியும். பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் இங்க எனக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க இருந்து மெடிக்கல் டூரிசம் வந்து போயிட்டு இருக்காங்க, அதிகமா இருக்கு. ஸோ இதை எப்படி டார்கெட் பண்ணுவோம்? ஒரே வழி, எஜுகேஷன் சிஸ்டத்தை உட. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாதாரணமா நீட்டு பிரச்சனைன்றது வந்து உள்நாட்டு பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய மற்ற பேப்பர் லீக் மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை உடைக்கணும்ன்றதுதான் அமெரிக்காவுடைய எண்ணம். அப்படி உடைச்சதுன்னா நீங்க அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பிம்பம்னா, அந்த பிம்பத்துக்கு பேக் போனா இருக்கிறது 4-5 இருக்கு. ஒன்னு எஜுகேஷன் சிஸ்டம், இன்னொன்னு ஹெல்த் கேர் சிஸ்டம், இன்னொன்னு ரோடு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், 4வது டெக்னாலஜிக்கல் சிஸ்டம், 5வது ஒரு புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது மக்கள் தொகையை கொண்ட சிஸ்டம். இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்கு. இதெல்லாம் பேக் போனா இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலையில இருக்கு. இந்த பைடு பைப்பர்னு சொல்லி பைப் ஊதினா போனா குழந்தைங்க எல்லாம் பின்னாடி போமே, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அமெரிக்கா செய்யுது. எந்த ஊர்ல அறிவு இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது, அந்த ஊர்ல இருக்கிற அறிவார்ந்த பசங்களை கூட்டின்னு போக வேண்டியது, அந்த ஊரை நாசம் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் காலகாலமா. ஸோ இப்ப அதுக்கு கேள்விக்குறியா இருக்கக்கூடியது சில இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து இந்த NTA டெஸ்டிங் வந்து கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே எல்லா புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வரும். அப்ப அறிவுசார் திறமைகள்லாம் இங்கேயே இருக்கும். அப்ப பேட்டன்ட் எல்லாம் இங்கேயே நடக்கும். ஸோ அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? இந்த சிவாஜி படத்துல வரும்ல, அதுக்கு நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கா அப்ப பேட்டன்ட் அவனுக்கு திட்ட முடியாதுல்ல. அவனை அந்த பையன் இங்கே படிக்கிறான், இங்கே புதிதாக இப்ப கேன்சருக்கான மருந்து வந்து ரஷ்யால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்ப அது இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த மருத்துவ ரீதியான வளர்ச்சியை நம்ம இப்ப பெறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு வருது. அந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பேட்டன்ட் யார்கிட்ட இருக்கும்? இங்க இந்தியாவில இருக்கும். ஸோ அப்போ அவன் வாங்கணும்னா அதுக்கு பேட்டன்ட்டுக்கான ரைட்டு கொடுக்கணும், அதுக்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ இதை இந்த பையனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிட்டீங்கன்னா ஸோ முடிஞ்சு போச்சு. பிரெயின் ட்ரெயின்ற காமிச்சா மாதிரி இருக்கும், அவன் ஊருக்கு பேட்டன் வந்த மாதிரி இருக்கும், அவன் நிர்ணயம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சாதாரண ஒரு நீட்டு, சாதாரண ஒரு NTA அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, எந்த நாடெல்லாம் அறிவுசார் திறமைகளில் அதாவது சுயமா வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை வரும். அந்த டிப்ல நம்ம வளர்றோன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா அவனை வச்சுதான் கண்டுபிடிக்க. சரி, இப்ப காலநிலை ரீதியான கேள்வியா, இந்த மன்னிப்பை மத்திய அரசாங்கம் ஏத்துக்குச்சா? இல்ல, கண்டிப்பா தெரியும் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. மத்திய அரசாங்கம் ஸ்டாண்டு அவங்க என்ன விளக்கம் கேட்டிருக்காங்க? விளக்கம் எல்லாம் இல்ல, 2 பேருமே வரணும். இன்ஸ்டாவோட ஹெட்டும் ஃபேஸ்புக்கோட ஹெட்டும் இங்க வரட்டும். இதுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க 2 பேரும் வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. நேர்ல வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி 200 கோடி ரூபாய் கேஸ் ஒன்று இருக்கு. இவனுக்கு வந்து காம்படிட்டிவ் இண்டெக்ஸ்ல காம்படிஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒரே ஒரு துறையில ஒருத்த மாத்திரம் தான் இருக்கு. உனக்கு இவன் வந்து 4-5 துறையில இருக்கிற மாதிரி உனக்கு காமிச்சு ஒரு டேட்டா எடுத்து இன்னொரு டேட்டா கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து காம்படிஷன்லயே இவனுக்கு வந்து ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்க மெட்டா. ஸோ இது வந்து இந்த வாட்ஸ்அப் மெட்டா அந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு 2021-22 வந்து ஒரு கேஸ் இருக்கு. அப்பவுமே இவனுங்க வந்து நழுவுற மீன் மாதிரி பண்ணானுங்க. இதே வேலையை அமெரிக்காலையும் செஞ்சானுங்க. அமெரிக்கால செய்யும் போது ட்ரம்ப் வந்து கோச்சின்னு தனியா
நான் வந்து என் நாடு என் மக்கள்ன்ற மாதிரி ட்ரூத் சோஷியல் நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அதுல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவரை பேனே பண்ண அவர் அதான் சொல்றேன், இவர் பண்ணதுனால அவர் தனியா ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு எதுக்கு பேன்லாம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு நம்ம வந்து நம்ம பசங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம பாய்காட் பண்ண போறேன். பாய்காட்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தர்ம யுத்தம்னு எடுத்துக்கங்க. இது வந்து இந்தியாவுக்கும் ஒரு பேர் சொல்ல தெரியாத ஒரு இயக்கத்துக்கும் ஒரு தர்ம யுத்தம்னா பாதியில நான் கண்ணு முடிப்பேன், இல்லைன்னா நான் ஃபீல்ட விட்டு போயிடுவேன்னா அர்ஜுன மாதிரி எதுக்கு மைண்ட் செட்டப்பு? போராடுறது நம்மளோட வேலை. இருந்து அவனை கேச போடு, 10 பேர் சேர்ந்து கேச போடு. நான் வெளில போகக்கூடாது, நான் ஏன் லாக் அவுட் பண்ணணும், நான் ஏன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும்? இந்த எண்ணம் நம்ம இளைஞர்கள் வரணும். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாத, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ். இந்த நாட்டுல நீ உன் கடையை போட்டிருக்கன்னா இந்த நாட்டோடைய சட்டத்திட்டத்துக்கு ஒத்துக்குனா இந்த கடையை போடு, இல்லைன்னா நீ வாரி சுட்டின்னு போ. நான் வெளில போக மாட்டேன், அந்த கடை அப்படியே இருக்கட்டும், நான் வாங்க மாட்டேன்னு சொல்றது தப்பு. அவன் வந்து தப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறான், அந்த கடை தப்பான கடைனா அந்த கடையை மூடுறதுக்கான என்ன ஏற்பாடோ அதை தான் நம்ம நாட்டு இளைஞர்கள் பண்ணுமே தவிர அதை விட்டு நான் கண்ணு மூடிக்கிறேன் நான் வெளில போயிடுறேன்னா அவன் நம்ம ஊர்ல உட்காந்து நான் யாரு என் ஊரை ஆட்சி செய்யணும்னு அவன் முடிவு பண்றான். இதுக்கு நான் வெளில பயம் விட்டு போயிட்டேன்னா அப்ப என்ன அர்ஜுன மாதிரி தான் வில்ல கீழே போட்டு நான் முன்னாடி நிக்கிறவன் பலசாலி, முன்னாடி நிக்கிறவன் சொந்தக்காரன், அதெல்லாம் பார்க்காத. நீ இது வந்து உன்னுடைய தர்ம யுத்தம், நீ உன்னோட தர்ம சண்டை போடுறது, கேச போடு. அவன் வந்து உன் போட்டோ உனத்தை இது பண்றான்னா பேன் பண்றான்னா அதுக்கு மேல அப்பீல் போ. அதுக்கு மேல இல்லையா நம்மளுடைய வக்கீல்கள் இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல, அவங்கள பிடிச்சி இது எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. உன்னுடைய பக்கம் நியாயம் இருக்குன்னா கண்ட விஷயத்துக்கெல்லாம் அவன் அப்ரூவல் கொடுக்குறா, நீ ஒழுங்கா எழுதுற ஒரு பதிவுக்கு வந்து பேன் பண்றான்னா அப்ப யார் ஆக்ஷன் எடுக்கணும்? நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு அரசாங்கமும் கூட நிக்கணும். நம்ம கூட இந்த அரசாங்கம் அட்லீஸ்ட் இப்போவாது, நான் எவ்வளவோ நாள் நம்ம 2 பேருமே கிட்டத்தட்ட 3-4 வருஷமா இப்போவாது இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்டருக்கு கெஞ்சி ஒரு வேண்டுகோளா வைக்கிறது என்னன்னா, இனிமேலாவது ஒண்ணு புதுசா நம்ம பசங்க ஆரம்பிக்கிறத உள்ள விடுங்க, இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு கடிவாளம் போடுங்க. இவனை ஒண்ணு நாங்க ஏங்க பாய்காட் பண்ணணும், நீங்க பேன் பண்ற இடத்துல இருக்கீங்க, யூ டூ தட். ஆனா பேன் பண்ணா இந்த பங்களாதேஷ் மாதிரி ஆகும்ன்றது எங்களுக்கும் புரியும். அப்ப மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறதை எல்லாருமே பேசுங்க ஜெனரலா. இது வந்து பங்களாதேஷ்ல இந்த மாதிரி ஆச்சு, பாய்காட் பண்ண முடியாது, பேன் பண்ண போனாங்க, பேன் பண்ண போன உடனே ஆட்சியே கவுத்துட்டாங்க, நல்லா ஆட்சி. 7 லட்சம் ரூபாய் கடன் இருந்த பங்களாதேஷ் 21 லட்சம் கோடி கடன் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆள் விட்டுட்டு ஓடிட்டான். அமெரிக்கால போய் ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாம் ஜாகிரதையா இருந்துக்க, அமெரிக்கால போய் ட்ரைனிங் எடுத்தவங்க கூட ஜாகிரதையா இரு. சும்மா வந்து இந்த நாய்க்குட்டி எல்லாம் கூட்டின்னு போய் ட்ரெயின் பண்ணி திரும்பி கூட்டு வந்தா அந்த ஊர்ல விட்டுருவாங்க. திருட வந்தா அந்த நாய் கொலைக்காது, ஏன்னா 2 நாள் பிஸ்கெட் போட்டிருக்கான், பாலாட்டின்னு கூட வரும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரைனிங்கு. இது வந்து தனியா இது வந்து ஒரு பஸ் ரூட்டே இருக்கு, பார்த்து நடந்துங்க. சோ நீங்க வந்து மக்கள் கிட்ட சொல்லுங்க, அதே மீடியா யூஸ் பண்ணி சொல்லுங்க, சோசியல் மீடியா யூஸ் பண்ணி சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி தவறான ஒரு திணிப்பு வருது, பிரைம் மினிஸ்டரோட வீடியோ தூக்கிட்டாங்க, மற்ற சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, இது நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, இது ஆட்சி மாற்றம் மாத்திரம் இல்ல, இந்தியாவோட வளர்ச்சியோட மாற்றம். இது என் தலையெழுத்து உங்க தலையெழுத்து பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தலையெழுத்து மாத்தம். ஏதோ 2014 கொஞ்சம் வண்டி ஓடினாட்டுக்கு நல்லா ஓடிட்டு இருக்குது, மொத்தமும் ஊட்டி மூடிடும். ஈரான் கிட்ட கடன் இருந்தது ஞாபகம் வச்சுங்க. ஈரான் சொன்னது என்கிட்ட இதுக்கு மேல நீ பைசா கொடுத்தாதான் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், என் ஊரு திவால்ல போயிட்டு இருக்கு, அதனால கொடுக்க முடியாது உனக்கு ஆயில். இந்த லெவல்ல இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்ட தான் வாங்குற லெவல்ல இருக்கும், வளர்ச்சி விகிதம் நல்லா இருக்கு. இதை கெடுக்கிறதுக்கு தான் அவன் இதை பண்ணிட்டு இருக்கான். தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சூதானமா இருந்துகிட்டு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சூதானமா இருந்து டெசிஷன் எடுக்க மக்கள் கிட்ட. அதைதான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டரோட ப்ரோஆக்டிவ் எவ்வளவு பக்காவா பண்ணாருன்னா நேரா போய் மக்கள்கிட்ட பேசினாரு, அவ்வளவுதான். அதோட அடிச்சதுதான், அதான் கடைசி சமட்டி அடி. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது என்கிட்ட பேசுறதெல்லாம் இல்ல, டைரக்டா நான் மக்கள்கிட்ட சொல்றேன், அவன் புரிஞ்சுப்பான். கண்டா இல்லையா? அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்ததே தவிர அது மாத்திரம் அவர் பண்ணலன்னா பங்களாதேஷ்ல பண்ணதை அவனால பண்ண முடியும்ன்ற அந்த பாம்பு அளவு எடுத்தது வந்துடும். அப்படிதான் நான் பாக்குறேன்.